400லேருந்து 1600 வரை இந்த காலகட்டத்தில் முக்கியமான சம்பவங்கள் என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். மத்திய கால திருச்சபை AD 400லேருந்து 1600 வரை இந்த காலகட்டத்தில் என்னென்ன முக்கிய சம்பவங்கள் நடந்ததுன்னா, துறவு மடங்கள் அதிகமாக உருவாச்சு. ஸோ சபையில் விக்கிரகாராதனை நிறைய வந்ததுனால உண்மையான பிலீவர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா சபையை விட்டு வெளியே போயிட்டாங்க. சபையில் நடந்துருச்சு. அதனால சபையை விட்டு வெளியே போய் துறவு மடங்கள், அந்த செமினாரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதுதான் இந்த டைம் தான் அதிகமாக உருவாச்சு. துறவு மடங்கள் உருவாச்சு. இந்த சபையின் இருண்ட காலம், சபையின் இருண்ட காலம் என்று அழைக்கிறார்கள். சபையுடைய இருண்ட காலம் என்று சொல்லி இதை அழைக்கிறார்கள். போப்பாண்டவர், போப் வந்து அரசாட்சியை கைப்பற்றிட்டார். போப் சொல்றதுதான் சட்டம். போப்பை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. போப்பை எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே பயங்கரமான தண்டனை மக்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ போப் கையில் முழு ஆட்சியும் போயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் போயிடுச்சு. அதற்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய எழுச்சி, இஸ்லாமியர்கள் வந்து எழுச்சி பெற்றனர். இஸ்லாமியர்கள் அதிகமாக எழுச்சி பெற்றாங்க இந்த காலகட்டத்தில். ஸோ இஸ்லாமியர்கள் வந்து கிறிஸ்தவர்களுடைய ஆலயத்தைலாம் கைப்பற்றிட்டாங்க. உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் சொல்கிறேன் பாருங்க. ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவ மையங்கள் 5 மையங்கள் இருந்தது. சொல்லுங்க பார்ப்போம். ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவ சிட்டிஸ், மையம்னா சென்டர்ஸ், கிறிஸ்டியன் சென்டர்ஸ் வந்து 5 இருந்தது. முதல்ல எருசலேம், ரெண்டாவது சொல்லுங்க. வெரி குட். ரெண்டாவது அந்தியோகியா. மூன்றாவது சொல்லுங்க எகிப்து. மூன்றாவது எகிப்து. நான்காவது சொல்லுங்க கான்ஸ்டான்டினோபிள். அஞ்சாவது சொல்லுங்க ரோம். ரோம் பட்டணம். இந்த 5 பட்டணம் தான் ஆதி திருச்சபையில் கிறிஸ்டியன் சென்டர்ஸ். ஸோ இவங்க வந்து கிறிஸ்டியனில் அதிகமாக இருப்பாங்க. இந்த 5 பட்டணத்தில் அதிகமாக இருப்பாங்க. இஸ்லாமிய எழுச்சி வரும்போது இதெல்லாம் இஸ்லாமுக்குள்ள போயிடுச்சுன்னா, ரோமை தவிர மீதி எல்லாம் வந்து இஸ்லாமியர்களை போயிடுச்சு. 5 ஆதி திருச்சபையோட 5 கிறிஸ்தவ மையங்கள், 5 கிறிஸ்டியன் சென்டர்ஸ். இஸ்லாமியர்கள் இந்த பட்டணத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்க. எருசலேமை பிடிச்சிட்டாங்க, அந்தியோகியாவை பிடிச்சிட்டாங்க, எகிப்தை பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கும் எகிப்தில் இஸ்லாமியர்ஸ் தான் இருப்பாங்கள்ல, அப்போ இவங்க இஸ்லாமியர்கள் பிடிச்சிட்டாங்க. எகிப்து முன்னாடி கிறிஸ்டியன்ஸ், அதில் கிறிஸ்தவங்கள் இருந்தாங்க, இவங்க பிடிச்சிட்டாங்க. கான்ஸ்டான்டினோபிள்னு சொல்லி ஒரு பட்டணம் இருக்குது. அதுக்கப்புறம் ரோம் மட்டும்தான் தப்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க, இஸ்லாமியர்கள் பிடிச்சிட்டாங்க. சரியா? மொத்தம் 5 சிஸ்டர். அதில் 4 பட்டணத்தை இஸ்லாம் பிடிச்சிட்டாங்க. எந்தெந்த 4 பட்டணம் சிஸ்டர்? கான்ஸ்டான்டினோபிள். எகிப்து பட்டணம். எகிப்து இஸ்லாமியர் எகிப்துடைய தலைநகர் கைரோ. அலெக்சாண்ட்ரியா. அந்த காலத்தில் அது அலெக்சாண்ட்ரியா தான். எகிப்துன்னு சொன்னால் தான் புரியும் எல்லாருக்கும். ஸோ இதெல்லாம் கிறிஸ்தவத்துடைய முக்கிய மையங்கள். அதை இஸ்லாமியர்கள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ரோம் மட்டும்தான் தப்பிச்சிருச்சு. புரிஞ்சா? ஐ திங்க் அந்தியோகியாவில் தான் முதல்ல கிறிஸ்தவர்கள் பேர் இருந்துச்சு. எருசலேமில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். எகிப்தில் தான் கிறிஸ்தவர்களுடைய லைப்ரரியெல்லாம் இருந்தது. சரியா? கான்ஸ்டான்டினோபிள் தான் கான்ஸ்டான்டைன் மன்னன் ஆட்சி பண்ணார். ரோம் மட்டும்தான் தப்பிச்சிச்சு. அதுவும் அரசி ஆயிடுச்சு. கிறிஸ்தவ மையம்னா ஆதி கிறிஸ்தவ மையம் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு ஆயிப்போச்சு.
போச்சு. சரியா? ஓகே. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். இஸ்லாமிய எழுச்சி வந்தது. அதற்கப்புறம் என்ன ஆச்சு? சபையில் விசாரணை மையங்கள். சபையில் வந்து விசாரணை மையங்கள் நடைபெற்றது. சர்ச்சில் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை, மரண தண்டனை கூட கொடுப்பாங்க. சர்ச்சில் மரண தண்டனை கூட கொடுத்து விசாரணை மையங்கள். போப் சொல்கிறதா சட்டம், போப் சொல்கிற சட்டம். போப்புக்கு எதிர்த்து யாராலையும் பேச முடியாது. போப் வச்சதா சட்டம், போப்புக்கு எதிர்த்து யாரும் பேச முடியாது. ஸோ விசாரணை மையங்கள் நடைபெற்று அநேகர் வந்து தண்டிக்கப்பட்டாங்க, கடுமையான தண்டிக்கப்பட்டாங்க. அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பாவ மன்னிப்பு சீட்டு. இதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? பாவ மன்னிப்பு சீட்டு வந்து அதிகமாக சபைக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ சிஸ்டர், பாவ மன்னிப்பு சீட்னா என்னது? அவங்க அந்த சீட்டு காசு கொடுத்து வாங்கணும். அதை வச்சு தான் அவங்களோட ஃபுல்லாக டெவலப் பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ ஆமாம். ஸோ என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கினா, காசு கொடுத்து வாங்கினா பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும். மராஜி, ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா? தப்பு பண்ண பொய் சொன்னால் அதுக்கு ஒரு பாவ மன்னிப்பு சீட்டு. பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கணும். பொய் ஆமாம் ஆமாம். அப்போ தப்பு செஞ்ச திருடுனா 1000 ரூபா சீட்டு கொடுத்து வாங்கி இது பண்ணணும். அதோட அர்த்தம் என்னென்னா சர்ச்சுக்கு நிறைய காணிக்கை வரும், ஆனால் மக்கள் வந்து அப்படியே பாவத்தில் இருப்பாங்க. ஸோ இது வந்து மனம் திரும்புதல் 1000 வருஷம் அப்படி தான் நடைபெற்று கொண்டிருக்குது. அப்போ யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா போப் சொல்லிடுவார், நீங்கள் இறந்தவங்களுக்காக காயின்ஸ் போடணும், வெள்ளி காயின்ஸ், கோல்டு காயின்ஸ் எல்லாம் போடணும். அப்போ அந்த காயினுடைய சவுண்ட் வந்து டங்குன்னு உண்டியலில் போய் கேட்டால் தான் இறந்தவங்களுடைய ஆவி வந்து மேலே போகும். அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க இந்த காலகட்டத்தில். சரியா? என்னென்னா பணத்தை வந்து ஃபுல்லாக ரோமுக்கு கொண்டு போகணும், அதான் மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு சீட்டு அதிகமாக வந்தது. அதுக்கப்புறம் சிலுவை போர்கள். எத்தனை சிலுவை போர்கள் வந்துச்சு இன்னைக்கு? வெரி குட். 7 சிலுவை போர்கள் இந்த காலகட்டத்தில் வந்துச்சு. இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக போர் படிச்சிருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் படிக்கிறேன். 7 சிலுவை போர்களில் யாருக்கும் வெற்றி கிடைக்கல, ஆனால் ரொம்ப நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. சிலுவை போர்களில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, யாருக்குமே வந்து வெற்றி கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து வேதாகம மொழிபெயர்ப்பு முயற்சி. மொழிபெயர்ப்பு முயற்சி. புனித ஜெரோம் படிச்சோம் பார்த்தீங்களா? ஜெரோம் யாரு? வெரி குட், வெரி குட். முந்தினோர் முந்தினோராய் மாற்றப்படுவார்கள். சரிங்களா? சரி, ஓகே. ஜெரோம் வந்து லத்தீன் தந்தை, லத்தீன் திருச்சபையுடைய தந்தை. லாட்டினில் அவர் தான் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணார், ஞாபகம் இருக்குல்ல? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சில பேர் முயற்சி பண்ணாங்க, அவங்க வந்து கடுமையான தண்டனை கொடுத்துட்டாங்க. பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணால் கடுமையான தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ வேதாகம மொழிபெயர்ப்பு முயற்சி வந்து இது நடந்தது. கடைசியில் வந்து எழுப்புதலுக்கு மாபெரும் ஜெபம், மாபெரும் முயற்சி ஏற்பட்டுள்ளோம். எழுப்புதலுக்காக ஜனங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி லத்தீன்லேருந்து இங்கிலீஷ்க்கு இல்லை, ஜெரோம் வந்து லத்தீனில் மொழிபெயர்த்தாரு, கிரீக்லேருந்து லத்தீனில் மொழிபெயர்த்தாரு. அதுக்கப்புறம் மொழிபெயர்க்க விடாமல் யாராவது மொழிபெயர்த்தா பயங்கரமான தண்டனை கொடுத்துருவாங்க இந்த காலகட்டத்தில். சரியா? ஸோ எழுப்புதலுக்காக நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலகட்டத்தில். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அப்போ 1000 வருஷம் வந்து இருண்ட காலம், ஃபுல் கண்ட்ரோல் போயிடுச்சு. போப் சொல்கிறது தான் ஜனங்கள் கேட்பாங்க. ஸோ போப்புக்கு பிடிக்காதவங்கள கொலை பண்ணிடுவாங்க. அதனால் சபை மக்கள் பாதி பேர் வெளியே போய் துறவிகளாக மாறிட்டாங்க. துறவிகளாக மாறி துறவரம் கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சிலுவை போர்கள், பாவ மன்னிப்பு சீட்டு, இதெல்லாம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவ்ரி ரோட் கோஸ் டு ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமை நோக்கி எல்லா
ரோடும் செல்லுகிறது சொல்லுவாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து இப்போ இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணாலும் ரோமை போய் ரீச் பண்ணிடலாம், அப்படி ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ரெண்டாவது எல்லா மணியும் ரோமை நோக்கி போகுது, எல்லா காசும் ரோமை நோக்கி போகுது. ஏன்னா அந்த பாவ மன்னிப்பு சீட்டெல்லாம் வாங்கி ரோமில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. ஸோ இதான் நடந்தது. எல்லாமே ரோமுக்கு அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். செப்டம்பரில் என்ன பண்ணுவாங்க? அரசியல் என்ன பண்ணுவாங்க? செப்டம்பரில் எதாவது பண்ணுவாங்க. இல்லை நம்ம வீட்டுல ஒரு நாள் எடுக்கிற நம்மள என்ன வேணாலும் பொருள் கொடுக்கலாம். அது வந்து கவர் கொடுப்பாங்க எல்லா வீட்டுக்கும். நம்ம அதுல பொருள் சர்ச்சுக்கு கொடுக்கணும். அதை அவங்க ஏலை போட்டு அது பெரிய தொகை வரும். அது வந்து பரப்புரைக்கு சபை பரப்புரை. ஓகே ஓகே. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் சரி. ஸோ இப்படிப்பட்ட ஆமாம், ரோம் வந்து போப் கண்ட்ரோலில் இருக்குது. போப்புக்கு இப்போவும் பவர் இருக்குது. அப்போ இந்த துறவரம் போனாங்க பார்த்தீங்களா, துறவு மடங்கள் தான் வந்து பின்னாட்டில் பைபிள் காலேஜாக மாறிடுச்சு, மாறிடுச்சு. செமினாரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? செமினாரினா பாதத்தில் படிக்க போவாங்கல்ல. அப்போ இந்த துறவு மடங்களில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. என்னென்னா ஒழுங்கு இருக்கணும், காலையில் எழுந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு வேலை செய்யணும், இத்தனை மணிக்கு படுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி சும்மா துறவியாக போய் வெட்டியாக உட்காந்துருப்பான். அப்போது ரூல்ஸ் கொண்டு வந்தார், துறவிகள்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு. அதான் பின்னாட்களில் செமினாரியாக மாறிடுச்சு. சரியா? ஸோ இதான் வந்து மிடிவல் சர்ச்சோடைய ஒரு வரலாறு. அடுத்தது வந்து மாடர்ன் சர்ச்சஸ். இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? மத்திய கால திருச்சபைக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அதுக்கப்புறம் நவீன கால திருச்சபை. இது 1000 வருஷம் வந்து இருண்ட காலம். செமினாரி இதெல்லாம் அதுதான் முன்னோடி. பார்த்தீங்களா, அதான் செமினாரி, பைபிள் காலேஜ் எல்லாம் ஆர்சியில் இருக்கு. நம்ம பைபிள் காலேஜும் அதுலேருந்து சில நல்ல காரியங்கள் எடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, நல்ல காரியங்கள் வந்து எடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நவீன சபை. நவீன சபை வந்து 1600 முதல் 2025 வரை. இதில் என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து 1600 மார்ட்டின் லூத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா சீர்திருத்த சபைகள் கொண்டு வந்தார். மார்ட்டின் லூத்தர் கேள்விப்பட்டிருக்கோம்ல? மார்ட்டின் லூத்தர் ப்ரொட்டஸ்டன்ட், தமிழ். ஆமாம், கரெக்ட். மார்ட்டின் லூத்தர் 1600 இது கொண்டு வந்தார், சீர்திருத்த சபையை கொண்டு வந்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் சீர்திருத்த சபையை கொண்டு வந்தார். இவர் என்ன சொன்னாருன்னா 3 காரியங்கள் சொன்னாங்க. சோலா ஸ்கிரிப்சுரா அப்படின்னா என்னன்னா வேதம் மாத்திரமே. ஸ்கிரிப்சுரா ஸ்கிரிப்சர் பார்த்தீங்களா? ஸ்கிரிப்சுரா வேதம் மாத்திரமே. இது லத்தீன் வார்த்தை. ஏன்னா மார்ட்டின் லூத்தர் வந்து ஒரு லத்தீன் துறவி. ஆமாம், ஜெர்மன் எல்லாமே லாட்டினில் தான் இருந்துச்சாங்க அந்த டைமில். சரியா? ஸோ சோலா ஸ்கிரிப்சுரா பைபிள் மாத்திரமே, பைபிள் மட்டும் போதும் அப்படின்னு. அடுத்தது சோலா ஃபிடானா விசுவாசம் மாத்திரமே. சோலா
இதோ ஃபிடா ஃபிடா. அதுக்கப்புறம் சோலா கிரேசியா கிரேசியா கிருபை கிருபை மாத்திரமே. சோலா சோலா ஸ்கிரிப்சுரா வேதம் மாத்திரமே. சோலா ஃபிடா ஃபிடா FIDA ஃபிடா விசுவாசம் மாத்திரமே. சோலா கிரேசியா கிருபை மாத்திரமே. ஸோ இது மூன்றும் வந்து மார்ட்டின் லூதர். இது மூன்று இது கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம் புரொட்டஸ்டன்ட் சபைகளுக்கு இது மூன்று தான் மெயின் காரியங்கள். அப்போது மார்ட்டின் லூத்தர் என்ன சொன்னார்னா பைபிள் மட்டும் போதும்னு சொல்லி சொல்கிறார். கத்தோலிக்க சபை என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஆர்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பைபிளும் வேணும் ப்ளஸ் ட்ரெடிஷனும் வேணும்னு சொல்கிறாங்க, பாரம்பரியமும் வேணும்னு சொல்கிறாங்க. புரொட்டஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்லி பைபிள். எது கரெக்டுன்னு நினைக்கிறீங்க சந்திரன் பிரதர்? எது கரெக்டு குமார் பிரதர்? ஆர்சி என்ன சொல்கிறாங்கன்னா பைபிளும் முக்கியம், பாரம்பரியமும் முக்கியம், ட்ரெடிஷனும் முக்கியம்னு சொல்கிறாங்க. ப்ரொட்டஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பைபிள் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா? சும்மா சொல்லுங்கள், கிளாஸ்னால எல்லாருமே பேசலாம். ஒரு சிலர் வந்து பாரம்பரியத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து எல்லாமே எல்லா வேணும்னு சொல்ல முடியாது. ஒரு சில நல்ல விஷயங்கள் நல்ல விஷயம். சொல்லுங்கள் ஹெலன் சிஸ்டர், ட்ரெடிஷனும் வேணுமா பைபிள் மட்டும் போதும்? ட்ரெடிஷன் வேண்டாம், ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் போதும். ட்ரெடிஷன் பாரம்பரியம் வந்து மனுஷரால் உண்டாக்கப்பட்டது, அதனால் அது வேண்டாம்னு சொல்லி மார்ட்டின் லூத்தர் சொல்லிட்டார். பைபிள் மட்டும் போதும்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ இதன் மூலம் உண்டாக்கப்பட்டது தான் புரொட்டஸ்டன்ட் 1600 ஆண்டு காலத்தில் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஜான் கால்வின் என்பவர் சீர்திருத்த சபைகளுக்கு உபதேசம் கொண்டு வந்தார். உபதேசம் அந்த காலகட்டத்தில் ஜான் கால்வின் என்பவர் சீர்திருத்த சபைகளுக்கு உபதேசம் கொண்டு வந்தார். ஸோ இவரும் முக்கியமானவங்க. நம்ம வரும் கிளாஸில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம். சரிங்களா? அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா 16ஆம் நூற்றாண்டில் கத்தோலிக்க சபையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. மார்ட்டின் லூத்தர் சபையை பிரித்ததுனால கத்தோலிக்கர்கள் வந்து அவங்க கூடி பேசி 16ஆம் நூற்றாண்டில் கத்தோலிக்க மறுமலர்ச்சி மார்ட்டின் லூத்தர் சபையை விட்டு பிரிச்சுட்டு போனதுனால அவங்க கூடி பேசி இனி நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, நம்ம எழுப்புதல் அடையணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துருச்சு 16ஆம் நூற்றாண்டில். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்தவங்க தான் புனித சவேரியார். சவேரியார் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்களா? யார் இவர்? செயின்ட். இவர் என்ன பண்ணாருன்னா இவர் வந்து கடலோர மக்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ள வழி நடத்திட்டார். சேவியர். ஆமாம், சவேரியார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த காலத்தில் இந்தியாவுக்கெல்லாம் வந்து கடற்கரை ஒரு மீனவர்கள் கோவா, தூத்துக்குடி இந்த பகுதியிலலாம் வந்து என்ன பண்ணார்னா இவருக்கு தமிழ் தெரியாதான்,
இந்திய மொழிகள்லாம் தெரியாதான். ஆனால் மிஷினரியாக வந்துட்டார். அப்படியே மணி அடிச்சுட்டு அப்படியே 10 கட்டளை சொல்லிவிட்டு பரமண்டல ஜபம் சொல்லிவிட்டு அப்படியே ரோட்டில் போகிறான், கடற்கரை ஓரமாக போகிறான். போகும்போது ஜனங்கள் அவர் பின்னாடி போய் அரசி ஆகிட்டாங்களாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மார்ட்டின் லூத்தர் மிஷினரியாக போகல, அவங்க வந்து உபதேசத்தில் தான் இருந்தாங்க. அதனால இவங்க வந்து ஊழியம் செய்ய போயிட்டாங்க. சபையார் வந்து நல்லா ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சேசு சபை கேள்விப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர்? சேசு சபை, சேசு சபை ஒரு பிரிவு இருக்கு, ஆர்சியில் ஒரு பிரிவு இருக்கு. இங்கிலீஷில் வந்து ஜெஸ்விட்ஸ், ஃபாதர்ஸ் மட்டும். அப்போ இவங்க நல்ல ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். ஜெஸ்விட்ஸ்ன்னு சொல்லி ஆர்சியிலேருந்து மிஷினரிஸ் போய் ஜப்பானில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து ரத்த சாட்சியம். என்ன ரத்த சாட்சினா சிலுவை மரணம். தமிழில் சேசு சபை, இங்கிலீஷில் ஜெஸ்விட்ஸ். ஜப்பானில் இந்த ஜேசு சபையை சார்ந்தவங்க மிஷினரியாக போய் ரத்த சாட்சி மரணம், அதாவது அவங்கள சிலுவையில் அரைஞ்சு கொண்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கான ஜேசு சபையை சார்ந்தவங்கள அந்த காலகட்டத்தில் ஜப்பானில் சிலுவையில் அறையப்பட்டு ரத்த சாட்சி அமைச்சாங்க. ப்ரொட்டஸ்டன்ட் வந்து அப்போ மிஷினரியாக போகல, ஆண்டவர் இவர்களை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் அவங்க தெரிஞ்சதை வச்சு ஊழியம் செஞ்சாங்க. சரியா? ஸோ சேசு சபை போதகர்கள் நம்ம கண்டிப்பாக வைக்க வேண்டும். அடுத்தது வந்து இந்த லயாலா போன்ற கல்லூரியெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் வந்துச்சு. ஆமாம், சென்னையில் பார்த்தீங்களா லயோலா போன்ற இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல மிஷினரி பண்ணியிருக்காங்க ஊழியர். குமாரப்பதா அந்த டைம் வந்து நம்ம ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச் வந்து தூங்கி இவங்க எந்திரிச்சு ஊழியத்துக்கு போயிட்டாங்க. அதான் ஒரே லைனில் சொல்லணும். ஆண்டவர் கண்டிப்பாக அவர்களை ஏற்றுக்கொண்டிருப்பார் அந்த டைம். சமூக சேவை செஞ்சாங்க, நல்லா இதெல்லாம் பண்ணாங்க. சிஸ்டர் நம்ம பைபிள் கிளாஸில் இருக்கிறாங்க, அப்புறம் பேசுகிறேன். ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹாஸ்பிட்டல்ஸ் வேலூரில் ஆர்சி கிடையாது, அது சிஎஸ்ஐ. ஆமாம். ஸோ இது வந்தது 16ஆம் நூற்றாண்டில். அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 17-18ஆம் நூற்றாண்டில் ப்ரொட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் வந்து நல்லா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து யூரோப்லேருந்து எல்லா உலகமெங்கும் இவங்க வந்து கடந்து சென்றாங்க. யூரோப்லேருந்து ப்ரொட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் இந்த காலகட்டத்தில் அவங்க தூங்கி எழும்பிட்டாங்க, ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. யூரோப்லேருந்து ஆல் வேர்ல்டு, உலகம் ஃபுல்லாக ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த காலகட்டத்தில் 16ஆம் நூற்றாண்டில் இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா 16 இங்கிலாந்து வந்து ஆர்சியிலிருந்து ப்ரொட்டஸ்டண்டாக மாறிடுச்சு. இங்கிலாந்து தான் நிறைய மிஷினரிஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இங்கிலாந்து முன்னாடி ஆர்சி 15 முன்னாடிலாம் பழைய சர்ச்சஸ்லாம் இருக்குது இங்கிலாண்டில், ஆர்சி சர்ச்சஸ். இந்த காலகட்டத்தில் ஆர்சியிலேருந்து ப்ரொட்டஸ்டண்டாக மாறிடுச்சு இங்கிலாந்து. இங்கிலாந்து தான் நிறைய மிஷினரிஸ் அனுப்பியிருக்காங்க. ஆங்கிலிக்கன். கரெக்ட். அப்போ இங்கிலாந்துடைய சர்ச் பேர் வந்து ஆங்கிலிக்கன். ஆங்கிலிக்கன் யார் தெரியுமா? நம்ம சிஎஸ்ஐயோடைய கொள்ளு தாத்தா, ஃபாதர்னே சொல்லிடுங்க. சிஎஸ்ஐ இருக்குல்ல, சிஎஸ்ஐ சர்ச்சோடைய கொள்ளு தாத்தா, அந்த மாதிரி ஆங்கிலிக்கன் வரும். ஃபாதர்னே வச்சுக்கோங்க. சரியா? ஆங்கிலிக்கன் வந்து இங்கிலாந்து திருச்சபை பேர் ஆங்கிலிக்கன்.
ஆங்கிலிக்கன் திருச்சபை இங்கிலாந்து. அங்கேருந்து உருவானது தான் சிஎஸ்ஐ. ஆங்கிலிக்கன்லேருந்து உருவானது தான் சிஎஸ்ஐ. அதுக்கப்புறம் இவங்க வந்து நல்லா யூரோப்லேருந்து எல்லா உலகமெங்கும் வந்து ஊழியர்கள் மிஷினரிஸ் போயிட்டாங்க. நம்ம இந்தியாவுக்கு இந்த காலகட்டத்தில் 2 முக்கிய மிஷினரிஸ் வந்திருந்தாங்க. என் ஐடியா 17-18. ஆங்கிலிக்கன்னா இங்கிலாந்துடைய சபை பேர் ஆங்கிலிக்கன் திருச்சபை. ஆர்சியிலேருந்து அவங்க மாறிட்டாங்க, ப்ரொட்டஸ்டண்டாக மாறிட்டாங்க. அது பேர் ஆங்கிலிக்கன் திருச்சபை. சரிங்களா ஸ்டார்? வில்லியம் கேரி. இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்த 2 மிஷினரிஸ் வந்து முதல்ல சீகன் பால்க்கு நாங்கள் டூர் போனோம். தரங்கம்பாடி போன வருஷம் எல்லாருமே போனோம் சிஸ்டர்ஸ். போய் சீகன் பால்க்குடைய வீடு, கல்லறை எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அவர் செஞ்ச பைபிள் மொழிபெயர்ப்பெல்லாம் பார்த்தீங்களா? இந்த வருஷம் வேற ஒரு இடத்துக்கு போவோம். சரிங்களா? ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. சீகன் பால்க்கு இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்தாங்க. சீகன் பால்க்கு தான் முதல் மிஷினரி. சீகன் பால்க்கு தான் தமிழ் பைபிளை முதல்ல மொழிபெயர்த்தார். தமிழ் வேதாகமம். ஆமாம், தமிழ் பைபிளில் முதல் மொழிபெயர்த்தது சீகன் பால்க். ஸோ 2வது வந்து வந்தவர் மிஷினரி வந்து வில்லியம் கேரி. வில்லியம் கேரி வந்து கொல்கத்தாக்கு வந்தார். கொல்கத்தா இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காரு. இவர் தானே, இவர் கிரீக்ல இருந்து தமிழ் மூல பாஷையை போட்டிருக்கல, கிரீக்ல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தார். கிரேக்ல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தாரு. வில்லியம் கேரி வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்தாரு. கொல்கத்தாக்கு வந்து வில்லியம் கேரி என்ன பண்ணியிருக்காருன்னா 18 மொழிகள்ல பைபிளை மொழிபெயர்த்திருக்கிறார். வீதி நீங்களா எத்தனை லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 3 லாங்குவேஜ்க்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல, தெரியல உங்களுக்கு? நம்ம இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷினரி சீகன் பால்க்கு முதல் ப்ரொட்டஸ்டன்ட் மிஷினரி. அதுக்கு முன்னாடி பிரான்சிஸ் சேவியர் வந்து ஆர்சி மிஷினரி. இவர் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் முதல் மிஷினரி சீகன் பால்க். தோமா வந்து முதல் மிஷினரி. புரிச்சுதானே? 3 இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவீங்கள்ல கம்ப்யூட்டர் காலத்தில். அந்த காலத்தில் கம்ப்யூட்டர்லாம் இல்லை, பிரிண்டிங் இல்லை, இல்லாத காலத்தில் 18 மொழியில் வில்லியம் கேரி மொழிபெயர்த்தார். ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வில்லியம் கேரி தான் வந்து மிஷினரிகளின் தந்தை. சீகன் பால்க்கு சின்ன வயசு, எத்தனை வயசுல இறந்து போனார் தெரியுமா? 40 அங்கே வந்தீங்களா, தரங்கம்பாடி வந்தீங்களா? சீகன் பால்க்கு எத்தனை வயசுல இறந்து போனார்? 36, 37 வயசுல இறந்து போயிட்டார். அதனால அவர் ரொம்ப சாதனை பண்ண முடியல. வில்லியம் கேரி ரொம்ப வயசு வர இருந்தார், அதனால நிறைய சாதனை பண்ணியிருக்கிறார். மிஷினரியோட தந்தை வில்லியம் கேரி. ஸோ இவங்க 2 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆச்சரியமான 37 வயசுல இறந்து போயிட்டாரு. இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, ஆங்கிலிக்கன் சபையில இருந்து இங்கிலாந்து வந்து ஃபுல்லா ஆங்கிலிக்கன் சபையாச்சு. கீழே கீழே இது வர ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுருங்க. நம்ம ஸ்லோவாக படித்தாலும் ஸ்டடியாக படிக்கலாம். டவுட் இருக்கா? ஓகே. இன்னைக்கு நம்ம அவுட்லைனில் படிக்கலாம். வில்லியம் கேரி எந்த ஆண்டு தெரியுமா? ஒரு 18 இந்த வருஷம் நம்ம டீட்டெயில் இப்போ அவுட்லைன் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இல்லை, அச்சு கொண்டு வந்து இவர் சீகன் பால்க்கு தான் முதல்ல அச்சு இயந்திரத்தை அங்கேருந்து கொண்டு வந்தார். ஜெர்மனியிலேருந்து கொண்டு வந்தார். தமிழ் பைபிளை அவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே தமிழ் பைபிள் தான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. சரியா? அது சீகன் பால்க்கு தான். பார்த்தீங்களா மேராச்சு அங்கே தமிழ் பைபிளை அந்த மலையில் நம்ம போய் பார்த்தோம்ல, சீகன் பால்க்கு இது 2வது கொண்டு
ரெண்டாவது சீக்கிரம் ரெண்டாவது இல்லை, இவங்க 2 பேரும் பெரியவங்க. பெரிய மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அது ஹிந்தி பேர் தரங்கம்பாடியா? தரங்கம்பாடி. தரங்கம்பாடியில் வந்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கெல்லாம் டூர் கூட்டு போக மாட்டாங்களோ? நாங்களாம் வருஷம் போவோம். வருஷத்துக்கு ஒரு டைம் நாங்கள் தரங்கம்பாடி போயிருக்கோம். தரங்கம்பாடி வேளாங்கண்ணி பக்கத்தில். வேளாங்கண்ணி பக்கம். ஆமாம். ஆமா, சுனாமி டைம்ல போனேன்னா. ஓ, கடலூர் வேளாங்கண்ணி சைடு அது பக்கத்தில். நாங்கள் போனோம், நான் ஃபேமிலியாக போனோம். அந்த டைம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பார்க்க முடியும். பார்க்க முடியும். மற்றபடி அங்கே டூரெல்லாம் கூட்டிகிட்டு போகலையா? நல்ல பீச் இருக்கு. அப்புறம் இந்த அவங்களுடைய கோட்டை ஒரு நாள் சுற்றலாம்ல, தரங்கம்பாடி ஒரு நாள் சுற்றலாம். நம்ம இந்த வருஷம் வந்துருங்க, எல்லாம் ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. ஸோ என்ன நம்ம படித்தோம்? என்ன ஒரு அந்த கோட்டை பேர் ஏதோ ஒரு கோட்டை டேனிஷ் கோட்டை. ஆனால் உள்ள என்ட்ரி ஆகல, க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சரி. நம்ம இந்த டைம் எங்கேயாவது கொச்சின் போகணும்னு சொல்லி யூத ஜபாலயம் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். பாப்பா ஆண்டவர் எப்படியா போய்க்கலாம். வருவீங்களா சிஸ்டர்? ஹெலன் சிஸ்டர், நீங்களாம் வருவீங்களா? இந்த மாதிரி டூருக்குலாம் கண்டிப்பாக போய் பார்க்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பைபிள், இன்னைக்கு நம்ம எவ்வளோ சொகுசாக இருக்கிறோம்னு சொல்லி அதை பார்க்கும்போது தான் தெரியும். முதல் வச்ச பிரிண்டிங் ப்ரெஸ் பார்த்தோம் அந்த காலத்தில், அதுலேருந்து ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ அதை எடுத்து கொடுத்தாங்க. ஆமாம், பிக்சர்லாம் எடுத்தீங்கல்ல அந்த பிரிண்ட்டு ஞாபகம் இருக்கா? இப்போ எடுக்கிறாங்க. அந்த பைபிள் பிரிண்ட் பண்ணாங்கல்ல முதல்ல அந்த பிரிண்ட்டை இப்போ எடுத்து கொடுத்தாங்க. வாங்கிங்களா அந்த பிரிண்ட்டை? வாங்கலையா? ஏன் வாங்கல? சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து பிரதர்ஸில் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்கள், நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இது நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஆங்கிலிக்கன் திருச்சபையில் ஆங்கிலிக்கன் வந்து இங்கிலாண்டில் பெரிய சர்ச்சு, அதை எதிர்க்க முடியாது. பெரிய பாடி ஆயிடுச்சு, பெரிய சபை, அதை யாரும் எதிர்க்க முடியாது. ஆனால் 2 பேர் அதை எதிர்த்துட்டாங்க. முதல்ல எதிர்த்தவர் யாருன்னா குவாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி. குவாக்கர்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அர்த்தம். குவாக்கர்ஸ்ன்னு ஒரு குரூப்புங்க. 17ஆம் நூற்றாண்டில் இது நடந்தது. சரிங்களா? 17th century. குவாக்கர்ஸ்ன்னு ஒரு குரூப் வந்து, அவங்க குவாக்கர்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அர்த்தம். அவங்க அப்படியே ப்ரேயர் பண்ணும்போது துள்ளி ஜெபிப்பாங்களாம். திருச்சபை வந்து இவங்களை பிடிக்கல. குவாக்கர்ஸ் வந்து ஷேக்கிங் ப்ரேயர் பண்ணும்போது துள்ளி ஜெபம் பண்ணுவாங்களாம், பெந்தேகோஸ்தே மாதிரி, அந்த காலத்து பெந்தேகோஸ்தே. அதனால ஆங்கிலிக்கன் சபை வந்து அவங்கள உபத்திரப்படுத்திட்டாங்க. குவாக்கர்ஸ் அப்புறம் என்ன ஈக்குவல் ரைட்ஸ், அனைவருக்கும் சம உரிமை. அனைவருக்கும் சம உரிமைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க குவாக்கர்ஸ். சரிங்களா? குவாக்கர்ஸ் ஒரு முக்கியமான இது இருக்குது, அதனால சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களாம். அதனால என்ன ஆச்சுன்னா, இங்கிலாண்டில் ஆங்கிலிக்கன் திருச்சபை வந்து இவங்களை உபத்திரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உபத்திரப்படுத்தினால இவங்க வந்து தப்பிச்சு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அந்த காலத்தில்.